இப்ப பாருங்க அரிசி, அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஒரே லெவலா வந்துடுச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அடுப்புல வந்து ஒரு தோசைக்கல் வந்து ஹீட் பண்ண போறோங்க. தோசைக்கல் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணுங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து இத வந்து ஹீட் பண்ணி விடுங்க. பாருங்க, கல்ல வந்து நல்லாவே சூடாயிடுச்சுங்க. இப்ப நம்ம வந்து அந்த பாத்திரத்த வந்து இந்த கல் மேல வந்து வைக்க போறோங்க. பாருங்க, இப்ப நம்ம வந்து தோசைக்கல் மேல அந்த பாத்திரத்த வச்சாச்சுங்க. இப்ப நம்ம பாத்திரத்த வச்சுட்டு, இதுல ஒரு சின்ன ஸ்பூனால வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து இதில நெய் வந்து விட போறோங்க. நெய் வந்து ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்க வந்து அத ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் வந்து நம்ம ஊத்தியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதில வந்து ஒரு மூடி போட போறோம். மூடி போட்டுட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து இது வெயிட் வைக்கிறதுக்காக வீட்ல இருக்கிற இந்த உரல் கல்லு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேல நீங்க வந்து இந்த மாரி டம் போட்டுடலாம். நான் ஃபுல் ஸ்லிம்ல தாங்க அடுப்பு வச்சிருக்கேன். இத வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 15 மினிட்ஸ் அப்டியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. இப்ப 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தென் வந்து நான் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸும் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க. நல்லா வந்து குச்சி குச்சியா வந்து வந்து வந்திருக்கு. சிக்கனும் வந்து நல்லாவே வந்து சூப்பரா வெந்திருக்குங்க. பாருங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். வாசனையும் நல்லா சூப்பரா இருக்குங்க. பாருங்க. நல்லா வந்திருக்கு. நீங்க இத வந்து எடுக்கும்போது ஓரமா ஃபர்ஸ்ட்டு எடுத்து பாருங்க. ரொம்ப வந்து இத வந்து கரண்டி விட்டுட்டு, நீங்க வந்து உள்ள வரைக்கும் வந்து எடுக்க வேணும் அவசியம் இல்லங்க. பாருங்க. நல்லாவே வந்து வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நம்மளுடைய சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன நான் எடுத்து காட்டுறேன். வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க சிக்கன நான் வந்து நல்லா வந்து சூப்பரா சாஃப்ட்டா குழந்தைங்க சாப்பிடுற அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க. பாருங்க. நல்லாவே இருக்குங்க. சூப்பருங்க. ஃபைனலா நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. பாருங்க. குச்சி குச்சியா இருக்குங்க. சாதம் வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லங்க. நீங்க இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.